யூடியூப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம காதல் என்பது பொது உடைமை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா லென்ஸ், தலைக்கோத்தல் இந்த மாதிரி படங்கள் எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். ஒரு படைப்புகள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா காதல் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எடுத்திருக்காரு. இதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணுவாங்களா, பெண்ணும் ஆணும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணும் பெண்ணும் லவ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட சப்ஜெக்ட்டு. இதை எப்படி அவங்க அம்மா அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, இந்த சொசைட்டி அது எப்படி பார்க்குது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வினித் அவர் நடிச்சிருக்காரு. நீங்கள் சந்திரமுகி படம் பார்த்துருப்பீங்க. அதில் டான்ஸ் மாஸ்டர் வந்திருப்பார். நம்ம ஜோதிகா அவர்களுக்கு பேரா பரதநாட்டியம் ஆடியிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி அவங்களும் பார்த்திங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்ன தான் ரோகிணியை ரொம்ப சோஷியலாக இருந்தாலுமே தன்னுடைய மகள் அந்த மாதிரி அப்படின்னு தெரியும்போது அது எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதையை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேலை செய்கிற கேரக்டரில் தீபா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டரு. அவங்க வீட்டில் வேலை செய்வாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டுருக்கும். நம்ம ரோகிணி அவங்க காசு கொடுத்து இல்லை நீ வெளில யார்கிட்ட சொல்கிறாத அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டரு. நல்லா சிறப்பாக தீபா இந்த படத்தில் அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெய்பீம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நடித்தவங்க தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு இந்த மாதிரி கேரக்டரில் நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் தயக்கப்படுற கேரக்டர் தான் அது. ஆனாலுமே அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை நல்லா இது பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் பார்த்திங்கன்னா புது புது சிந்தனைகளோட அவரோட கலை சிந்தனையை மேலும் மேலும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரியான கதைகள் இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதல் பண்ணாலே அது எதிர்க்க கூட்டம் தான் இங்கே நிறையா இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது பெண்ணும் பெண்ணும் காதலிச்சா சமுதாயத்தில் எப்படி அவங்க இது வாழ போகிறாங்க அப்படின்றத ஒரு கண்ணோட்டத்தில் இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தா தான் அவங்களுக்கு அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை என்ன அப்படின்னு பேரண்ட்ஸுக்கும் புரியும், மற்றவங்களுக்கும் புரியும். ஸோ இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இதே மாதிரி ரிவ்யூஸ்க்கு சினி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது விஜய் சிங். பை பை. தேங்க்யூ.